தக்காளி படத்தை வந்து பாரு. அதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஃபயர்ல இல்ல, சீட்டே வந்து ஃபயர்ல தான் இருக்குது. எவனுமே உட்கார மாட்டான், நின்னுட்டே தான் இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கு படம், வேற லெவல் இருக்கு. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். தேசி எப்படி நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாம் பிடிச்சிச்சு உங்க படம்? பிடிச்சிச்சு ப்ரோ, அதனால தான் வந்தோம். நல்லா இருக்கு படம். வந்து தளபதி தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஏதாச்சும் கேளுங்க, நான் சொல்றேன். டூயல் ரோல் தாங்க, இல்ல எத்தனை ரோல்? அது சொன்னால் ஸ்பாய்லராக தான் இருக்குமே. நிறைய ரோல் இருக்குது ப்ரோ, நீங்கள் வந்து பாருங்கள். ஆனால் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே கெஸ் பண்ணிட்டாங்க விச் மீன்ஸ் சொல்லிட்டாங்க. ஒரு 4-5 நாள் முன்னாடியே வந்து இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அது அவங்க வர இடம்லாம் வந்து நாங்கள் பிஃபோராக கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு லீடு கொடுத்துருவாங்க. பிஜிஎம்லாம் வந்து வேற லெவல். மங்காத்தா ரெஃபரன்ஸ் ஒரு இடத்துல வருது, அந்த இடம் வந்து தளபதி அக்செப்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த வே வந்து சூப்பராக இருந்துச்சு. தளபதி நல்லா இருக்கிறாரா, இளைய தளபதி நல்லா இருக்கிறாரா? இளைய தளபதி தான். தளபதி வந்து அவரை ஹேண்டில் பண்ணுற விஷயம்லாம் மெச்சூர்டாக இருக்குது. அதாவது அந்த ஏஜ் ஃபேக்டரை வச்சு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க போல். இளைய தளபதி அவர் பண்ணுறதுலாம் தளபதியை தாண்டி இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் என்ன இருந்தாலும் புலி வந்து அப்பா ஆக முடியாதுல்ல, அதுதான் கதை. என்னதான் இருந்தாலும் அவர் வந்து இவங்க பையன் தான், அந்த மாதிரி தான். ப்ரோ அது வந்து ஏஜஸ் தான் ப்ரோ, ஏஜஸ் தான் சொல்லணும். அவங்க தான் வந்து ரொம்ப செட்டிலாக ஹேண்டில் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து லலித் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் லியோ, அதுக்கு முன்னாடி வந்து தில்ராஜ் பண்ணார். அது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப ஹைப் ஏற்றிட்டாங்களா நம்மன்னு தெரியல. இவங்க ரொம்ப செட்டிலாக ரொம்ப மெச்சூர்டாக வந்து லாஸ்ட் இந்த 4-5 ரிவ்யூன்ற பாருங்க, இன்டர்வியூ மட்டும் இல்லைன்னா படத்துக்கு வந்து எந்த ஸ்பாய்லருமே இருந்திருக்காது. ஹைப்புனாவும் வந்துட்டு இருக்கோம், இவங்க தான் ஸ்பாயில் பண்ணி விட்டானுங்க. ஓகே ப்ரோ, வேற லெவலில் இருக்கு ப்ரோ. ஐயோ ஒரே இடத்துல கூட இல்லை. பிரேம்ஜி சொன்னது 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஹைப் ஆவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஃபயர்ல இல்லை, சீட்டே வந்து ஃபயர்ல தான் இருக்குது. எவனுமே உட்கார மாட்டான், நின்றுட்டே தான் இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கு படம், வேற லெவலில் இருக்கு. ஒரு மெர்சலுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு அது வந்து எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸ், தளபதி வந்து அழுதுருக்காரு. நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். நிறைய பேர் வந்து கண்ணில் டிஎஸ் வர மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மராகவே அவர் ரொம்ப வேறு லெவலில் காமிச்சிருக்காரு. எஸ்கே வர சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலேட் ஆகிற மாதிரியே இருக்கும். விபி வந்து வேறு லெவலில் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார் ப்ரோ. விபி வந்து என்ன சொன்னாரோ அதுக்கு வந்து ஒரு 2-3 படி மேலேயே பண்ணிட்டாரு. அந்த கார்ல சின்ன ஒரு விஷயமா இருக்கும். அதாவது அந்த TN07 CM 2026 அது இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவருக்கு இந்த கட்சிக்கு இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய சீன்ஸ் வச்சிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாமே பார்க்க. எம்எஸ் வராரு ப்ரோ, 4-5 சீன்ல வராரு, நீங்க பாருங்க. ஆனா எம்எஸ்க்கும் இதுக்கும் வந்து கனெக்ஷன் கிடையாது. ஆனா எம்எஸ் வர சீன் படையப்பா பிஜிஎம்லாம் வேற போட்டிருக்காங்க, தரமா இருக்கு. படையப்பா பிஜிஎம் போட்டிருக்காங்க, அந்த கனெக்ட். அதாவது இங்க ஒரு சீனியரியா போட்டிருக்கோம், இங்க ஒரு சீனியரியா போயிட்டு இருக்கோம். ஆனா ரெண்டுமே இன்டர் கனெக்டட். அந்த டைலாக்ஸ் வந்து நீங்க இதுக்கு மேட்ச் பண்ணலாம், இந்த டைலாக்ஸ் நீங்க அதுக்கு மேட்ச் பண்ணலாம். அதுதான் ரொம்ப ஸ்கிரீன் பிளே எல்லாம் சீரியஸாவே சொல்றேன், வேற லெவலா. நம்ம விபி படம் பாக்குறோமா, ஹரி படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட சீரியஸா ப்ரோ நான் கலாய்க்கல, வேற லெவல் இருந்துச்சு ஸ்கிரீன் பிளே வந்து. ஆனா அவர் மேல நம்ம ஏன்னா மாநாடு லெவல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இதெல்லாம் ஸ்கிரீன் பிளே வேற லெவல்ல பண்ணிருக்காரு, வேற லெவல் பண்ணிருக்காரு. படம் கெஸ் பண்ணவே முடியல என்ன மாதிரி இருக்கு. கெஸ் பண்ணலாம், ஒரு சில இடத்துல கெஸ் பண்ண முடியுது. ஆனா நீங்க கதையை கெஸ் பண்ணிடலாம், ஆனா அந்த கதை யார் பண்ணுவாங்க கெஸ் பண்ண முடியல. சீரியஸா நம்ம இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுது, இதுதான் பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பட் ஆனா அது நடக்குது, ஆனா அது வேற ஆள் பண்றாங்க, வேற லெவல்ல இருக்கு படம். சீரியஸ் நீங்க அதை பாருங்க, அது ரொம்ப ஸ்பாயிலரா இருக்கும். ஆனா எவனா சொல்லிட்டு இருப்போம் நேற்றுக்கு. நீங்க ஓப்பனிங் சீனே இதுக்கு முன்னாடி தளபதி படலையும் இந்த மாதிரி வந்ததில்லை, இதுக்கப்புறமா தளபதி படம் எந்த படத்துலையும் இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் சீன், அதாவது மாஸ்டர் வந்து ஓப்பனிங் சீன் வந்து காமிச்சிருப்பாங்க, அதாவது பிஜிஎம்லாம் அது வேற லெவலு. ஆனால் இந்த இன்ட்ரோ சீன் வந்து ஸ்லைட்லி இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான், ஆனால் வேற லெவலில் இருக்கு. நீங்கள் பாருங்கள், பிரேம்ஜியோட கான்ட்ரிபியூஷன் படத்தில் ஸ்க்ரீனில் தான் வரலையே தவிர படம் ஃபுல்லாக அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அவரோட மியூசிக் அங்கங்கே அவரோட தீம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க, இருக்காரு ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி, பட் ஆனால் அந்த அவரை யூஸ் பண்ணியிருக்கிற விதம் மியூசிக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் நம்ம யோகி பாபு வர சீனெல்லாம் வந்து அவரோட
அவர் ஒரு ஸ்டைல் வச்சிருப்பார்ல, அவர் ஆப்போசிட்ல தளபதினா இருக்கட்டும், தலைவர்னா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், அந்த ஒரு எல்லாரையும் விட்டு கலாச்சிருக்காரு யோகி பாபு. அப்புறம் வேற யாரும் சொல்லலாம், மீனாட்சி சௌத்ரி, ஓகே, ஸ்னேகா, பிரசாந்த் சாருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு 1-to-1 ஃபைட் வரும். அது யாருன்னு சொல்லிடுவானுங்க. ஒரு 1-to-1 ஃபைட் வரும். அந்த 1-to-1ல ஆப்போசிட்டில் இருக்கவர் அவரோட கண்டிஷனுக்கு அந்த ஃபைட் பண்ணலாம். ஆனால் பிரசாந்த் சார் பண்ணதெல்லாம் வந்து அவரே டாப் ஸ்டாரு, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் சீரியஸாகவே அவங்கவுங்களோட ரோல் அவங்கவுங்க வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பிரேம்ஜியோட மியூசிக், சீரியஸாக பிரேம்ஜி வந்து இதில் மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை பாருங்கள். அந்த கிளைமேக்ஸு, இன்ட்ரோ, அந்த 2 மியூசிக்கை விட மிடில், அதாவது ஒரு இன்டர்மிஷனுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு. கிழிஸ்டர் தேட்டர் கிழிஞ்சிருச்சு. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்கு படம். நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்கு. அதெல்லாம் தெரியல ப்ரோ, படம் நல்லா இருக்கு. 1000 கோடி மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அது கண்டிப்பாக இது 1000 கோடி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எந்த ஒரு பெரிய படமும் வரல. பாலிவுட்லேயும் சரி, இங்கேயும் சரி, இன்னொரு 15 நாளைக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகல. அரௌண்ட் இப்போ பிகிலுக்குலாம் அரௌண்ட் 3000 ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிது இந்தியாவில். இதுக்கு 6000 ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம். ஆனால் வாய்ப்பு இருக்குது 1000 கோடி அடிக்கிறது. பார்க்கலாம், அவங்க கலாச்சிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். தேசி எப்படி? இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் செம்ம ட்விஸ்ட். தலையில வரதா சொல்றாங்க. எப்படி இருக்கு தலை? சிவகார்த்திகேயன் செமையா இருக்கு. அந்த ரோல் நல்லா இருக்கு. விஜய் அதை கரெக்டாக காட்டியிருக்காங்களா? நல்லா காட்டியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம். சூப்பர் படம். சூப்பர் ப்ரோ, வேறு லெவல் ப்ரோ. எப்படி இருக்கு? என்னென்ன பண்ணியிருந்தாங்க உள்ள? எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா எப்படி சொல்கிறது, சிவகார்த்திகேயன் நான் சொன்னால் தலை, அல்டிமேட் தலை வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. செம்ம மாசு, என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கலாம். சூப்பர். யாவனா நல்லா இல்லை சொல்லுங்கள். காசு வேஸ்ட் பண்ணாங்க போய் சொல்லலாம்னு நினச்சிங்க. ஓவர் ஓட்டு ஒருத்தனை வந்து நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்ல அதான் ப்ரோ. மாசாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இருந்தது, சூப்பர். எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாம் நல்லா பக்காவாக இருந்தது. 1000 கோடி அடிக்கும். தலையோட மாஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மாஸ் எல்லாம் பக்கா மாஸ் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. வேற லெவல். பார்க்கலாமா, எத்தனை வாட்டி வேணாம் பார்க்கலாம் தளபதிக்காக. சூப்பராக இருக்கு, சூப்பர். கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. தலை வரல, பாருங்க, பார்த்தா தான் தெரியும். படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே மாசாக இருந்துச்சு. 3 விஜய் சொல்றாங்க, கன்ஃபார்ம் அது படம் பாருங்க. ஓகே, தலையில வராரு சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன், விஜயகாந்த் எல்லாரும் வராங்க. படம் பாருங்க. ஆனால் படம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம், நிறைய வாட்டி பார்க்கலாம், 100 வாட்டி கூட பார்க்கலாம். ஏதாவது லாக், நிறை, குறை அப்படிலாம் எல்லாமே சூப்பர் மாஸாக இருந்துச்சு. தளபதி ஒரு கம்ப்ளீட் பேக். தளபதிலாம் சொல்ல வேணும், மாஸ். ஒரு சீனும் மாசு. செமையா இருந்துச்சு.